ஓகே சோ நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். And teacher. ஓகே சோ நீங்க தான் டீச்சருக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க எல்லாரும் சேர்ந்து திருத்துவோம். ஓகே நீங்களே திருத்தி நீங்க மார்க் போட்டுக்க போறீங்க. இப்ப Excuse me, teacher. ஓ சொல்லுங்க. Good evening, ஈவினிங் teacher. குட் ஈவினிங். என்ன டீச்சர் தந்தீங்க? ஃபைன். ஓகே சோ நாங்க லாஸ்ட் கிளாஸ் மேக்ஸ்ல வந்து மீட்டட் பயிற்சி செஞ்சோம். சோ நான் பயிற்சி கொடுத்தேன், அதெல்லாம் அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் செஞ்சாங்க. சோ அதோட ரிவிஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே சோ ஃப்ரைடே நாங்க சுற்றாடல் படிப்போம். இன்றைக்கு மட்டும், இந்த வாரம் மட்டும். ஓகே சோ செய்தாக்கள் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. செய்யாதாக்கள் டீச்சரோட சேர்ந்து பாருங்க. ஓகே விளங்காட்டி திருப்ப கேட்கலாம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல் பயிற்சி எத்தனையாவது கேள்வி கொடுத்தேன் டீச்சர் மார்க் பண்ண மறந்துட்டேன் கேள்விய. இந்த இதுல இருந்து தான் டீச்சர் என்ன? ஓகே மூன்றாவது பயிற்சி என்ன? மூன்றாவதா? ரெண்டாவது. ரெண்டாவது பத்துக்கள் ஒன்றுக்கள் அது டீச்சர். அப்ப மூணாவது பயிற்சி. ஓகே பக்கம் 47 மூன்றாவது பயிற்சியா பாருங்க. கனுஷ்கா புக் வச்சிருக்கீங்களா நீங்க? டீச்சர் ரெண்டாவது திருத்தலையா? ரெண்டாவது செஞ்சீங்களா நீங்க? ஓ ரெண்டாவது செய்ய சொன்னீங்க. ஓகே 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 எனக்கு क्वेश्चन நம்பர்ஸ் மட்டும் அப்புறம் சொல்லுங்களா, நான் டீச்சர் மார்க் பண்ணேல. கனுஷ்கா புக் இருக்குதானே உங்கள்ட்ட? ஓகே சோ முதலாவது என்ன வரும்? அதுக்கு என்ன என் பெயர் என்ன? 13. ஓகே பாருங்க டீச்சர் எழுதுறேன். நீங்க எக்ஸாம்ல எழுதும் போது எழுத்துப்பிழை இல்லாம எழுதணும். ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். ஓகே அடுத்து 35. மூணா இப்பன்னா பானா இத்தனா வெரி குட். இடையில இத்தனா போடாம யாரும் எழுதிருக்கீங்களா? இல்ல டீச்சர். ஓகே அப்படி இத்தனா போடாம எழுதுனா பிள்ளையா? அடுத்து எப்படி வரும்? என்ன நம்பர் வரும்? 48க்கு என்ன 4 8. ஓகே ஓகே வெரி குட். அடுத்து என்ன வரும்? 59. ஓகே ஸ்பெல் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட் வெரி குட். இந்த சவுண்ட் கேக்குறேன். எத்தனை சொல்லி என்னென்ன வரும் இதுல? ஓகே வெரி குட். அடுத்து 27. என்னென்ன நம்பர்ஸ் வரும்? வெரி குட். ஓகே சோ இப்ப இனி டீச்சர் யார் யார்கிட்ட கேக்குறேன்னா அவங்க தான் சொல்லணும். ஓகே அடுத்து அஃபீக் சொல்லுங்க பாப்போம். 64 எப்படி வரும்?
ஸ்பெல் பண்ணுங்க பாப்போம். ஹாப்பி கஷ்டமா இருக்கா சொல்ல? அதுக்கு சோமல்ல டீச்சர் இப்பதான் அழிஞ்சிருக்காரு. பரவாயில்ல பரவாயில்ல ஓகே. கஷ்டம்டா ஓகே பரவாயில்ல. ஷாஃபா ஷாஃபா சொல்லுங்க பாப்போம். இங்க போனா ஷாஃபா ஓகே. அடுத்து ஜாரா. டீச்சர் இருக்கிற ஓகே ஓகே சொல்லுங்க அப்ப. 64 தியாஷ்வி எதுக்கு டீச்சர்? 64 64 ஓகே. யாரு? ரிசானா யூசுப் ஜுப்ரா பேர் மாதிரி. திருப்ப ஜாரா 64 டீச்சர் இருங்கடா ஜாரா கனிஷ்கா ஸ்பெல் பண்ணுங்க பாப்போம். 64 ஓகே. சோ இதுல சில பேர் விட்ட பிள்ளை என்னன்னா 64 இல்ல 64. ஓகே டீ போடக்கூடாது. டீச்சர் எழுதி காமிக்கிறேன். ஓகே எழுதினாக்கள் பிழை போட்டுட்டு எழுதுங்க. டீச்சர் கொப்பில எழுந்தவா டீச்சர் சொன்னீங்க? கொப்பில பிழை விட்டாக்கள் நீங்க எழுதின கொப்பில திருத்திக்கோங்க. ஓகே அப்பதானே தெரியும் இன்னொருக்க விட பிழை விடும்போது. டீச்சர் ஸ்கிரீன்ல எழுதுறதுனால சில நேரம் இந்த கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம் எழுத்து. ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டீச்சர் ஓ நான் சொல்லயா? சொல்லுங்க. 2 வெரி குட். ஓகே வெரி ஓகே. அடுத்தது எப்படி வரும்? ஷஃபா எதுக்கு டீச்சர்? 70 என்ன நம்பர் வரும்? 70 ஓகே வெரி குட். 7 0 வரும். ஓகே அடுத்து ஓகே அடுத்ததுக்கு சொல்லுங்க பாப்போம். தியாஷ்வி 81 2
ஓ இன்று. ஓகே. யாரு? ஜுப்ரா. எதுக்கு டீச்சர்? 81. ஏ இன் ப இத் வென்ப இத்து எண்பத்து ஒன்று. திருப்ப சொல்லுங்க. திருப்ப சொல்லுங்க. ஏ இன் ப இத்து 81. ஓகே. யாரு? ஜாரா. ஏ இன் ப இத்து ஒன்று. ஆஃபிக். சொல்ல ஏழுமா? 81. ஏ இன் ப இத்து ஒன்று. ஓகே. ஷஃபா சொல்லிட்டீங்களா? ஓ டீச்சர். கனுஷ்கா. கனுஷ்கா. மைக் ஆன் பண்ணி பேசலாமா? நான் பிரச்சனை இல்லை இதுல. ஃபைன். ஓகே. சோ 81. டீச்சர் இந்த மேல தேக்கு மேல புள்ளி வச்சிருக்கேன்னு சில நேரம் விளங்காத, அதுக்குன்னு நீங்களும் அப்படி விடுறது இல்ல. ஓகே, அடுத்ததுக்கு எப்படி வரும்? ஜுப்ரா சொல்லுங்க. இல்ல நம்பர் என்ன வரும்? 9 மட்டும். ஓகே, வெரி குட். அடுத்துக்கு ஷஃபா என்ன வரும்? அதுக்கு 100 டீச்சர். 100. ஓகே ஓகே. மூணாவது பயிற்சி செய்ய சொன்னேன். ஓகே. ஃபர்ஸ்ட் தியாஸ்ரீ, 10 கல்ல என்ன 1 என்ன? 48. 10 கல்ல என்ன வரும்? 4. ஓகே. 1 கல்ல 8. ஓகே. சோ இதுல இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 64. சோ 64ல 10 கல்ல என்ன இருக்கு? 10, 20, 30, 40, 50, 60. சோ 10 கல்ல 6. அதே மாதிரி 1 கல்னு பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிற நம்பரை நீங்க பார்க்கணும். 1, 2, 3, 4. சோ அதுதான் நாங்க இங்க எழுதுவோம். விளங்கிச்சா? விளங்காதாக்கள் நீங்க சொல்லுங்க. ஓகே. அஃபிக் சொல்லுங்க பாப்பா. மூன்றாவதுக்கு என்ன வரும்? 10 கல் என்ன வரும்? 10 கல். வெரி குட். வெரி குட். ஓகே. 92. ஜுப்ரா. 10 கல்ல 9, 1 கல்ல 2. வெரி குட். அடுத்து 5வதுக்கு ஜாரா. 10 கல் 3, 1 கல் 9. ஓகே, வெரி குட். அடுத்து செய்ய சொன்னா 4வது பயிற்சி. ஓகே. சஃபா சொல்லுங்க. இதுல நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே. முதலாவது 10 கல்லையும் 1 கல்லையும் எண்ணுவோம். சோ இது நீங்க முதல் செஞ்ச மாதிரிதான். இப்ப இவ்வளவு கட்டமும், அதாவது இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி நாங்க 1, 2 கருதுவோம். இந்த ஒரு பெட்டி நாங்க 1, 2 கருதுவோம். சோ இதுல 1 கல்ல 1, 2, 3 பெட்டி இருக்கு. சோ முதல்ல நாங்க என்ன பண்ணணும்? சோ இப்ப 64ண்டா நாங்க 10 கல்ல 6, 1 கல்ல 4 எடுத்தோம்.
இதுல வந்து ஒன்றுக்கல்ல 3 இருக்கிறனால நீங்க இங்க 3 போடுவீங்க. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டத்துல 10 அந்த ஒரு இதுல 10 கட்டங்கள் இருக்கு. இப்ப ஒரு சாக் பீஸ் எடுங்களேன். சாக் பீஸ் இப்படி எடுத்தா அதை நீங்க 10ஆ பிரிக்கும் போது 10 துண்டா வரும். கேக் பீஸ் எடுத்தாலும் 10 துண்டா பிரிக்கலாம். சோ அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ 10 கட்டங்கள் இருக்கு. அதனால இது 10கள். சோ 10கள்ல 1 2 3 4 அப்ப 40 இருக்கு. அதாவது நீங்க இந்த சின்ன சின்ன கட்டமா என்னீங்கன்னா 40. அதாவது இந்த ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 10, இந்த சாக் பீஸ் 20, திருப்பி 30, திருப்பி 40. அப்படி 40 10கள் இருக்குது. அப்ப இங்க என்ன வரும்? வரும் 4. சோ 43. ஓகே, அடுத்து விளங்கிச்சு எல்லாருக்கும்? தியாஸ்ரீ சொல்லுங்க பாப்போம், ரெண்டாவதுக்கு என்ன வரும்? 30. வெரி குட். ஒன்றுக்கல்ல ஒன்றுமே இல்ல, அதனால நாங்க 0 போடுறோம். 10கல்ல 10 20 30. சோ 3 30. ஓகே, அஃபிக் சொல்லுங்க பாப்பா, மூன்றாவதுக்கு என்ன வரும்? 96. எத்தனை? 56. ஓகே, வெரி குட். 1 2 3 4 5 6. ஒன்றுக்கல்ல 6 இருக்கு. 10கல்ல சொல்ல போனா 10 20 30 40 50 56. சோ எக்ஸாம்ல நீங்க கரெக்டா பார்த்து எண்ணி போடணும். ஏன்னா அந்த எக்ஸாம்ல கொஞ்சம் பேர் பிழை விட்டுருக்கீங்க, அநியாயத்துக்கு பிழை விட்டீங்க. ஓகே, சோ அதுகள் பார்த்து போடுங்க. அடுத்த பயிற்சி என்ன, எத்தனையாவது? சுப்ரா? 5வது டீச்சர். ஓகே, எண் சட்டம். ஓகே, சோ இதுக்கு பேர் எண் சட்டம் தெரியும் தானே, நீங்க பார்த்திருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம். சோ இதுல இருக்கிற நம்பர்ஸ நாங்க தெரிவு செய்து எழுதணும். எண் சட்டத்தில் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்ணை தெரிவு செய்து அதன் கீழ் கோடு வரைவோம். ஓகே, இதுக்கு ஷஃபா சொல்லுங்க பாப்போம். ஆமா, 72. ஓகே பாப்பம். 1 2 3 4 5 6 7 72. இப்ப நீங்க எக்ஸாம்ல எழுதுற நேரம் நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க இந்த டீச்சர் பண்ற மாதிரி ஒவ்வொரு பீட்டையும் வெட்டி வெட்டி நீங்க செய்யலாம். சோ அப்ப நீங்க பிளவிட மாட்டீங்க. நீங்க சும்மா இப்படி வைக்கிறத விட இப்ப நீங்க ஒரு பீட்டை என்றீங்கன்னா அதை வெட்டுங்க. அப்ப உங்களுக்கு நீங்க பிளவிட மாட்டீங்க. விளங்குதா? அடுத்து நீங்க இப்ப இங்க 7 எண்ணினோட இங்க இப்ப இன்னொரு 7 இருந்தா அதுக்கு மார்க் பண்றது இல்ல, ஒன்றுக்களையும் எண்ணிட்டு தான் நீங்க ஆன்சரை தெரிவு செய்யணும். சோ அதுவும் இருக்கு. அடுத்து ஜாரா சொல்லுங்க பாப்போம், இதுக்கு எத்தனையாவது? 19. ஓகே, சோ 10கல்ல 1, ஒன்றுக்கல்ல 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதுக்கு யாரு? ஷஃபா? எத்தனாவதுக்கு டீச்சர்? அதுக்கு 3வதுக்கு 35. ஓகே, 1 2 3 1 2 3 4 5. ஓகே, இதுக்கு ஜுப்ரா? ஜுப்ரா ஆன் டீச்சர். என்ன ஆன்சர் வரும் கடைசிக்கு? 67. ஓகே, சோ முதல் சொன்ன மாதிரி ஒரு இப்ப நீங்க இன்கேஸ் இப்ப இத 10கல்ல எண்ணிட்டீங்க. 1 2 3 4 5 6 6ன்னு எண்ணினோட நீங்க என்ன இப்ப 66ன்னு போட்டா பிழை. இப்ப அதுல 67 இருக்கு. இந்த ஒன்றுக்கலை எண்ணணும்.
என்னன்னாதான் நீங்க சரியான ஆன்சரை தெரிவு செய்யலாம். சோ 7 67. ஓகே. 6வது செஞ்சீங்களா? இல்ல சரி சொன்னா இல்லே ஓ டீச்சர் இல்ல டீச்சர் 6வது நான் செய்ய சொல்லி ஓ டீச்சர் செய்ய சொன்னீங்க தியாஸ்வி யா டீச்சர் நீங்க ரைட் போட சொன்னீங்க டீச்சர் அதுக்கு 6வதுக்கு ஓகே ஓகே செய்யலாம். இல்ல டீச்சர் சரி பரவாயில்ல. ஓகே. நான் சும்மா ரேண்டம் நம்பர் சொல்லுங்க. ஓகே. இதுக்கு என்ன டீச்சர் சர்க்கிள் பண்ண பெட்டிக்கு என்ன வரும் இந்த பக்கம்? அஃபிக் முந்திய அல்லது பிந்திய நம்பர்? எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர் போட்டோ வரல வீடியோ வரல டீச்சர் இது நான் எழுந்தேன் டீச்சர் நோட்ல எழுதி வாட்ஸ்அப்ல போட்டு விடவா இல்லம்மா இது உங்களோட மீட்டர் பயிற்சி தான். சோ நீங்க கிளாஸ்ல சும்மா கவனிங்க போதும். உங்க ஃப்ரீயான டைம் நீங்க வீட்ல செஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. தியாஸ்வி 42க்கு அப்புறம் என்ன நம்பர்? 42 ஓகே. 52க்கு முன்னாடி இருக்க நம்பர் ஜுப்ரா. வீடியோ போட்டீங்களா 52 கா டீச்சர்? ஓ டீச்சர் சர்க்கிள் பண்ணிருக்க நம்பர். டீச்சர் சர்க்கிள் பண்ணிருக்க நம்பர் 52க்கு வரும் 51 52. ஓகே வெரி குட். சோ அந்த மாதிரி தான் இந்த பயிற்சி. 7வது செய்ய சொன்னேன். இல்ல டீச்சர் இல்ல இல்லையா? ஓகே 8வது. ஓகே 8வது சரி சரி. ஓகே இத எனக்கு ஒருக்கா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி காட்டுங்க பாப்போம். செஞ்சாக்கள். ஓகே ஜுப்ரா அழகா செஞ்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரா ஒழுங்கா எழுதலாமா? வெரி குட். ஓகே ஜாரா வெரி குட் வெரி குட். ஓகே வெரி குட். அஃபீக் ஓகே அஃபீக் குட் வெரி குட். ஓகே தியாஸ்வி ஓகே வெரி குட். எல்லாரும் வெரி குட். ஓகே சோ நாங்க பாப்போம். சோ இதுல நம்பரை தெரிவு செய்து நீங்க கூட்டி போடணும். சோ ஏ வட்டத்துல இருந்து ஒரு நம்பர், பி வட்டத்துல இருந்து ஒரு நம்பர் கூட்டி நாங்க எத்தனை கணக்கு? மொத்தம் 10 கணக்கு நாங்க எழுதணும். ஓகே முதலாவது கணக்குக்கு என்ன ஆன்சர்? அஃபீக் 77. ஓகே பாப்பம். முதலாவது நாங்க 10கள்ல இருக்கிறத கூட்டுவோமா 1கள்ல இருக்கிறது கூட்டுவோமா? கூட்டல் கணக்குண்டு வரும்போது டீச்சர் சொல்லி கொடுத்திருக்கனே 10கள்ல இருந்து கூட்டுவோமா 1கள்ல இருந்து கூட்டுவோமா? 1கள்ல இருந்து தான் நாங்க எப்பயுமே கூட்டணும். ஓகே சோ 10கள் 1கள். அதுல 1கள்ல இருந்து தான் நீங்க எப்பயுமே கூட்டணும். சோ இதுல 2 5. சோ இதுல 2ம் 5ம் 7. 3ம் 4ம் 7. என்னைக்குமே மறக்காதீங்க 1கள் இருந்துதான் நீங்க கூட்ட ஸ்டார்ட் பண்ணணும். 10கள்ல இருந்து கூட்டினா சில நேரம் பிழை வரலாம். நீங்க கடன் வாங்கி கூட்டும் போது பிழை வரலாம். சோ அது நீங்க அது இப்ப இதுலயே செகண்ட் டேர்ம் படிப்பீங்க. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க 1கள்ல இருந்துதான் நீங்க கூட்டணும். ஓகே சோ அடுத்து நம்பர்ஸ். தியாஸ்வி நீங்க 2வது எழுதின நம்பர் சொல்லுங்க பாப்போம். என்ன நம்பர் எழுதினீங்க? 40 20 40 30 டீச்சர் 40 30. ஓகே சோ ஒவ்வொரு பெட்டியில தனி நம்பர்ஸ் வரணும். ஒரு பெட்டியிலே 2 நம்பர் எழுதாம
தனித்தனியா எழுதணும். 40 30 சக. ஓகே, என்ன ஆன்சர் வந்தது? 70. 70. பத்துக்கள் ஒன்றுக்கள். ஒன்றுக்களை தனியா கூட்டும் போது 0, பத்துக்களை தனியா கூட்டும் போது 7. விளங்கிச்சா? ஓகே. அடுத்து ஷஃபா எழுதிருக்க மாட்டீங்க. ஓகே, நீங்க சும்மா ஒரு ரேண்டம் நம்பர் சொல்லுங்க பாப்போம். பொதுவான நம்பர் சொல்லுங்க பாப்போம். ஏல இருந்து ஒன்று, பில இருந்து ஒன்று. சொல்லவா டீச்சர்? 3 1 3 3 4 அதுக்கு விட 47. ஓகே, 1 3 34 சக 3 4 7 1 3 4. பத்துக்கள் ஒன்றுக்கள், ஒன்றுக்களை முதல் கூட்டணும். ஓகே, அஃபிக் சொல்லுங்க பாப்போம். என்ன உங்களோட நீங்க கூட்டின நம்பர் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. 13 22 13 21. ஆன்சர் என்ன வந்தது? 34. ஓகே, டீச்சர் அது கொஞ்சம் இது வெயிட். மூன்றும் ஒன்றும் 4, ஒன்றும் 2 3. ஓகே, சொல்லுங்கடா. வீடியோ போட்டீங்க? வீடியோ போட்டு தானேமா இருக்கு. இல்ல வரல. நீங்க ஒரு லெஃப்ட் ஐடி ஜாயின் ஆங்க. ஓகே, சோ ஐந்தாவது ஜாரா. 53 52. என்ன என்னத்துக்கு எதை கூட்டுறீங்க? 5யும் 3யும். 45யும் 13யும். ஓகே, 45யும் 13. 5 3 8 4 3 5. ஓகே, சோ அந்த மாதிரி நீங்க கூட்டின நம்பர்ஸ் அப்படியே கீழே வரும். நீங்க ஒவ்வொரு நம்பரையும் சூஸ் பண்ணி நீங்க எழுதுவீங்க. சோ இதுல மெயினா ஒவ்வொரு பெட்டிலையும் ஒவ்வொரு நம்பர் இருக்கணும். இன்னொன்று பத்துக்கள் ஒன்றுக்கள் சரியா கூட்டு பண்ணணும். விளங்கிச்சா? ஓகே, யாருட நீங்க கேட்காம இருக்குது? ஷஃபா கட்டனா? எனக்கிட்ட ஜுஹ்ரா கிட்ட கேக்கல டீச்சர். ஜுப்ரா சொல்லுங்க. சொல்லுங்க. 3ம் 2ம் 3ம் 0. 3 2 3ம் 0. ஓகே, என்ன ஆன்சர்? 0ம் 6. 60. சாரி, 3 2 3 0. ஆன்சர் என்ன வருது? 2ம் 0ம் 0. பத்துக்கள் ஒன்றுக்கள் 2ம் 0ம் 0. 2ம் 0ம் 2. 0. பெருக்குனாதான் 2 0ஆல பெருக்குனாதான் 0 வரும். ஓகே, கூட்டும் போது 2 தான் வரும். ஓகே, 3 3 3 3 6 6. 62. ஓகே 6 6 டீச்சர். ஓகே ஓகே, அடுத்து
செய்ய சொல்லணும் தானே இது? ஓ டீச்சர். ஓகே. சோ பலூனில் உள்ள அஃபீக் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. பலூனில் உள்ள எண்களை கொண்டு விடை எழுதுவோம். ஓகே. கூட்டுத்தொகையாக 85 கிடைப்பதற்கு 42 எத்தனையை கூட்ட வேண்டும்? ஓகே. சோ இந்த கேள்விக்கு ஜாரா என்ன ஆன்சர் வரும்? 43. எப்படி செஞ்சீங்க? எப்படி இந்த நம்பர் எடுத்தீங்க? எப்படி இந்த ஆன்சர் வந்தது? கூட்டுத்தொகையாக 85 கிடைப்பதற்கு 42 எத்தனையை கூட்ட வேண்டும்? என்ன செஞ்சு இந்த விடையை எடுத்தீங்க? யாருக்கு தெரியும்? யார் சொல்லுவீங்க? டீச்சர் கழிக்கணும் டீச்சர். ஓகே, வெரி குட். ஓகே, வேற அவ்வளவுதானா? ஓகே, வெரி குட். சோ 85 கிடைக்கிறதுக்கு, அதாவது கூட்டுத்தொகையாக 85. இப்ப நீங்க நார்மலாவே இப்ப நீங்க ஒரு கூட்டல் கணக்கு செய்றீங்கண்டா வளமையா நீங்க ஆன்சர் போடுற மாதிரியே நீங்க எழுதுங்க. சோ 85 உங்களுக்கு விடையா கிடைக்கணும். சோ 85 விட 42 உங்களுக்கு இருக்கு. சோ இதோட நீங்க என்ன நம்பரை கூட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளங்குச்சா? ஓ டீச்சர். அப்படி கேட்டாங்கண்டா நீங்க என்ன பண்ணணும்னா 85ல இருந்து 42 கழிக்கணும். ஓகே. சோ கூட்டுத்தொகையில 85ல இருந்து, அதாவது பெரிய நம்பர் ஏதோ அதுல இருந்து சின்ன நம்பரை கழிக்கும் போது எங்களுக்கு ஆன்சர் வரும். சோ 5ல இருந்து 2 போனா 3, 8ல இருந்து 4 போனா 4. சோ இதுல இருக்க 43 எங்களுக்கு விடையா வருது. யாருக்கு பிழை இல்லாட்டி விளங்காத ஆக்கள்? விளங்காத ஆக்கள் யாரும் இருக்கிறீங்களா? பிழையான ஆக்கள்? ஓகே. ஓகே அஃபீக். ஓகே. சோ இப்ப இதுல உங்களுக்கு இப்படி கேட்டாங்கண்டா இதுல பெரிய நம்பர் எது அஃபீக்? 85, 42. பெரிய நம்பர் எது? சொல்லுங்க. 85. சோ பெரிய நம்பர்ல இருந்து நாங்க சின்ன நம்பரை கழிக்கணும். சோ இதுல பெரிய நம்பர் 85, 42 சின்ன நம்பர். சோ அதுல இருந்து நாங்க கழிக்கணும். ஓகே. எத்தனையை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேள்வி வரும்போது நீங்க கழிக்க தான் வேணும். ஓகே. அடுத்து கூட்டுத்தொகையாக 35 கிடைக்க தியாஸ்வி சொல்லுங்க பாப்பா. தியாஸ்வி, கூட்டுத்தொகையாக 35 கிடைக்கிறதுக்கு கூட்டப்பட வேண்டிய எண்கள். செய்யலையா? ஓகே. ஜுப்ரா? 23, 32. 32. 12 டீச்சர். வெரி குட். ஓகே. சோ கூட்டுத்தொகையாக 35 கிடைக்க. சோ 23 12 3 2 5 1 2 3. சோ இத நீங்க இப்ப இதுல 35 கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க என்ன நம்பர்ஸ் கூட்டணும்னு நீங்க பாக்கணும். ஒவ்வொரு நம்பரை கூட்டி பாக்கணும். சில நேரம் பார்க்கும் போதே எங்களுக்கு தெரியும். இப்ப 35ன்னா 10 ஒன்றுக்கல்ல நீங்க 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 வரும். ஓகே. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3 வரும். ஓகே அப்படின்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரியணும். சோ அதுக்கு
நீங்க கூட்டல் நல்லா செஞ்சு பழகினாதான் இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு செய்ய இயலும். ஓகே, சோ அதனால கூட்டல் கணக்கு நிறைய செஞ்சு பழகுங்க. சோ இதுக்கு 23 12. சோ கூட்ட வர வேண்டிய எண்கள் 23 12. ஓகே, கூட்டுத்தொகையாக மிக குறைந்த பெருமானம் கிடைக்கும் இரு எண்கள். ஷஃபா டீச்சர் நான் மாத்தி சொல்லிட்டேன் அத 12 வர. ஓகே ஓகே, டீச்சர் எத்தனாவதுக்கு டீச்சர்? மூணாவது கேள்வி. மூணாவதுக்கா டீச்சர்? 12 13. கூட்டுத்தொகையாக மிக குறைந்த பெருமானம் கிடைக்கும் இரு எண்கள். வெரி குட். ஓகே, சோ இதுல மிச்சம் எல்லாமே நல்ல பெரிய நம்பர். சோ இத கூட்டும் போது உங்களுக்கு மிக குறைந்த பெருமானம் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 12 13 கூட்டினா யாருக்கு தெரியும்? 25. ஓகே 25. ஓகே, அதாவது சொன்னா எது டீச்சர்? ஓ டீச்சர். ஓ டீச்சர். ஓகே, எனக்கு தெரியும். தியாஸ்ரீ முதலாவதுக்கு என்ன ஆன்சர்? டீச்சர் நான் 9க்கு பிறகு எழுதே இல்ல. ஏன் என்னாச்சு? ஃபைன், ஓகே, இப்ப பார்த்து செய்யுங்களா? ஓகே, அஃபீக் 62. ஓகே, வெரி குட். 2 கொண்டக்கல்ல 2 பூஜ்ஜியம் கூட்டினா 2, 2 3 கூட்டினா 6. முதல் செஞ்ச ஞாபகம் இருக்கா? ஓகே, அடுத்து டீச்சர் 2 3 கூட்டினா டீச்சர் 5 டீச்சர் 5 சாரி ரியலி சாரியா? ஓ டீச்சர் 5 தான் வரும். சரி ஓகே, ரியலி சாரி. ஓகே, இரண்டாவது யாரு? தாரா 79. ஓகே, 6 3 79. 6 3 9. 2 5 7. 7. ஓகே, மூன்றாவதுக்கு சுப்ரா. ஒன்றும் மேல உள்ளது கொண்டு வரும் டீச்சர். கீழே உள்ளதுக்கு 79. 9. ஓகே, சோ இதுல இந்த இடத்துல வர நம்பரை நாங்க கூட்டி தான் போடணும். சோ ஒன்றுக்கெல்லாம் நாங்க கூட்டுறோம். 1 8. திருப்பி அவங்க ரிவர்ஸ்ல கேட்டா, இப்ப இங்க நமக்கு கூட்டுற விட இருக்குது, இங்க அவங்க நம்பரை கேட்டா, சோ இதுல இருந்து இதை கழிக்கணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 கூட்டினா 7, 7ல இருந்து 6 கூட்டினா 7ல இருந்து 6 கழித்தா 1. சோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 10கல்ல நீங்க இப்படி போகும்போது கூட்டுப்படும். சாரி, 1கல்லையும் 10கல்லையும் எதுலையும் இது இப்படி போகும்போது கூட்டுப்படும். இந்த பாகம் போகும்போது நீங்க கழிப்படும், நம்பர்ஸ் கழிப்படும். சோ 1 8 9. இந்த பக்கம் போகும்போது கூட்டுப்படுது. அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா கழிப்படுது. எப்படி? 9ல இருந்து 8 போன எவ்வளவு? 1. ஆன்சர் வருதா? ஓகே, இதுலயும் பாருங்க, 1ஓட 6 கூட்டினா 7. சோ கீழே போகும்போது கூட்டுப்படுது. 7ல இருந்து 6 கழிச்சா 1. சோ மேல போகும்போது கழிப்படுது. சோ கீழே வந்தா கூட்டுவம், மேல போனா கழிப்பம். சோ இது கூட்டல் கணக்குக்கு மட்டும். ஓகே, சோ இதுல பாப்போம் என்ன நம்பர் வரும். டீச்சர் எனக்கு தெரியும். யார்கிட்ட கேட்கலாம்? கனுஷ்கா இருக்கிறீங்களா? அனுஷ்கா. ஓகே, தியாஸ்ரீ சொல்லுங்க பாப்பா.
நாலாவது கொஸ்டின் சும்மா பார்த்து சொல்லலாம். முப்பத்தொன்னு. டீச்சர் 6 கழிச்சா 7 கழிச்சா 6. ஓகே, சோ இந்த பெட்டிக்கு எத்தனை வரும்? 1. ஓகே, இதுக்கு எத்தனை வரும்? டீச்சர் 5ல 3 கழிச்சா 2. ஓகே, சோ இதுல 3 so 31. இப்ப பாருங்க, திருப்பி கூட்டி பாருங்க. சோ கீழால கூட்டி பாருங்க. 6 3 7 2 3 5. ஓகே, 57. ஓகே, இதுக்கு என்ன வரும்? இதுக்கு நீங்க வேண்டிய நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு எந்த நம்பர் இல்ல. யார் சொல்லுவா? சுப்ரா. 4 4 4 4. ஓகே, 44 44. ஓகே, ஷஃபா சொல்லுங்க. 44 44. ஓகே, வேற? 1 4 1. சோ 4 4 4 4 4. சோ 4 4 8 4 4 8. சோ கீழால பார்க்கும்போது வாய்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, சோ 4 4 8. திருப்பி மேல பார்க்கும்போது 8ல இருந்து 4 கழிச்சா 4. சோ அந்த மாதிரி நீங்க கூட்டி பார்க்கணும்.